ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன செய்ய போறேன்னா தக்காளி சாதம் தான் செய்ய போறேன். அது வந்து டக்கு டக்குன்னு செய்யற மாதிரி தான். இது வந்து 1 pot ரைஸ் தான். இது ஃபாஸ்டா வந்து இந்த ஆஃபீஸ் கோயிங்க்கு அப்புறம் காலையில் டக்குன்னு செஞ்சு ஒரு டிஃபன் பாக்ஸ் கட்டலாம்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு 15 minutes. அரிசி வந்து ஒரு 2 நாளாக ஊற வச்சிருக்கேன். அது வந்து இந்த தாளிக்கிற நேரம் தான் அது ஊறுற நேரம். தக்காளி வந்து அரைச்சி வச்சிருக்கேன். இதுல என்னன்னா தக்காளியை வந்து நான் அரைச்சி பியூரி மாதிரி அரைச்சி வச்சிருக்கேன். ஒரு 3 தக்காளி, வெங்காயம் ஒரு 2 வெங்காயம், 2 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, இவ்வளவுதான் இதுக்கு தேவையானது. அப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், மிளகாத்தூள், அப்புறம் வந்து மல்லித்தூள், கடுகு, இவ்வளவுதான். டக்கு டக்குன்னு எப்படி செய்யலான்னு பாத்திரலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுட்டு நம்ம வந்து ஒரு பேன் குக்கர்ல தான் செய்ய போறோம். இது ஃபர்ஸ்ட் ஒரு 2 விசில் விட்டா முடிஞ்சது. அதனால குக்கர்ல வந்து ஒரு நல்ல ஒரு 3 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினோடனே கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு பொரிஞ்சு வரட்டும். கடுகு பொரிஞ்சதுன்னா கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிட்டுங்க. ஃபாஸ்ட்டாக டக்குன்னு முடிஞ்சிடுற வேலை இது. தாளித்து விட்டுட்டு இது ஸ்டீமில் விட்டு போய் நீங்கள் எல்லாம் கிளம்பி வரதுக்குள்ளே இது ரெடி ஆயிரும். நீங்கள் டிஃபன் பாக்ஸில் கட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு போயிடலாம். இல்லை பசங்களுக்கு டக்குன்னு கட்டி அனுப்பிச்சிடலாம். இது ஆஃபீஸ் கோயிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நல்ல வெங்காயம் வந்து இந்த கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்த உடனே நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதில் போட்டு நல்லா வதக்கிட்டுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கொஞ்சம் இந்த பச்சை வாசனை போன உடனே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் காரம் வேணும்னு சொல்லி எக்ஸ்ட்ரா போட்டுப்பேன். நீங்கள் வந்து எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. குழந்தைக்கு செய்யறதுனா கம்மியாக எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன். இப்போ இந்த பியூரியாக தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன் நான். இந்த 3 தக்காளியை இதில் அரைச்சி, குழந்தைங்களுக்கு வந்து சில சமயம் அந்த தக்காளி முழுசாக இருந்தால் துண்டாக இருந்தால் பிடிக்காது. இந்த மாதிரி அரைச்சி ஊற்றி நீங்கள் செஞ்சு பாருங்கள். அது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், வந்துட்டு பசங்களுக்கும் பிடிக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க. இப்போ வந்து உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து அந்த தாளிக்கிற நேரம் தான் அந்த அரிசிக்கு ஊறுறது. அரிசியை போட்டுக்கலாம். நார்மல் வீட்டில் செய்கிற சமைக்கிற சாப்பாட்டு அரிசி தாங்க. தக்காளி சாதத்துக்குலாம் அதையே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்ன நீங்கள் பாசுமதியில் கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் வேணாம் பாசுமதி சீரக சம்பானாலும் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டுக்கு போகிற சாப்பாட்டு அரிசி தான் இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது வந்து தண்ணி அளவு வந்து இதுக்கு வந்து கரெக்டாக வந்து 1:2 தான். இப்போ 2 ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன். நான் வந்து இப்போ 4 ஆளாக்கு தண்ணி ஊற்ற போகிறேன். தக்காளி தண்ணி அப்படியே கழுவி எடுத்து ஊற்றியாச்சு, மிக்ஸி தண்ணி. இப்போ டக்குன்னு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிச்சு பாருங்க. அது கொத்தமல்லி தூவி விட்டு லெட்டு போட வேண்டியது தான். பாருங்க நல்லா கொதி வந்துருச்சு. கொதி வந்தோடனே லெட்டு போடுங்க. மேலே ஒரு கிளறி விட்டுட்டு, எது பிரிஞ்சு சாதம் எதுவும் செஞ்சாலும் குக்கரில் இப்படி கொதி வந்தோடனே அதுக்கப்புறம் கிளறி விட்டு போடுங்க. லெட் போட்டு 2 ஸ்டீம் விட்டு எடுத்துட்டா அவ்வளோதான், தக்காளி சாதம் ரெடி. பாருங்க ஸ்டீம் இறங்கிடுச்சு. 2 ஸ்டீம் தான் விட்டோம். இப்போ ஸ்டீம் வந்து இறங்கினோடனே சாதம் எப்படி பலன்னு வந்திருக்குன்னு பாருங்க. அப்படி உதிரியாக தான் இருக்கும் சாதம். குக்கரில் 2 ஸ்டீம் விட்டு எடுத்துட்டா அவ்வளோதான். நல்லா வந்து சாதம் நல்லா வந்துடும். அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல பாருங்க. கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எந்த அடியெல்லாம் பிடிக்கல. தண்ணியும் இதுவும் கரெக்டாக வச்சுட்டிங்கன்னா 2 ஸ்டீம் விட்டு முடிஞ்சுது. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு.
நல்லா உதிரி உதிரியாக இருக்குது சாதம். அதை சர்வ் பண்ணிக்கலாம். கூட வந்து நீங்கள் வந்து தயிர் சட்னி வச்சுக்கலாம், பச்சடி வச்சுக்கலாம், இல்லை வந்து முட்டை வச்சுக்கலாம். இல்லை நான் வந்து இதுக்கு வந்து காலிஃப்ளவர் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் காலிஃப்ளவர் வச்சு பசங்களுக்கு இப்படி கொடுங்க. டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ஆஃபீஸ் போகும்போது டக்குன்னு இப்படி ஒரு சாதத்தை செஞ்சு டக்குன்னு பேக் பண்ணிடுங்க. சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.